இந்த யுகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், மை சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஆச்சா 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 ஆச்சா. தேவனாய கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் என்னை சுமந்து வந்தார்னு சொல்லுடா. என் எஜமானன் நல்லவர்றா, என் எஜமானன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்காரா, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரான்னு வந்து நிக்க வேணா நீ கோட்டை மாட்டிட்டு. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடம் மோசே, மோசே நீ பேர் வைக்கலாம், நீ வந்து தாவீது பேர் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் மிஸ்டர் யூனிவர்ஸ் ஏசுநாதரே பட்டம் கொடுத்துட்டாரு. ஸ்திரீகளில் பிறந்தவன்ல தி பெஸ்ட் யோவான் தான் நாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடைய போகிற ஆவியை குறித்து அவர் பேசினாரா? சீக்கிரம் வாசிப்போம். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் இன்னும் மகிமைப்படாதிருந்ததினால் பரிசுத்த ஆவி இன்னும். அப்ப மகிமைப்படுவது என்றால் என்ன? சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதைத்தான் மகிமை என்று இங்கு பேசுகிறார். இயேசு சிலுவையில் அறையப்படாதிருந்தபடியினால் இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே நீர் அனுப்பினவரை மகிமைப்படுத்தணுப்ப இதோ மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இன்னொரு இடத்துல இருக்கிற நான் மகிமைப்பட போகிறேன். அடுத்த வசனத்தில் சொல்றாரு, சிலுவையில் அடைய போகிற மரணத்தை குறித்து அவர் சொன்னார். அப்ப மகிமைனா என்ன சொல்லுங்க? தியாகம். சொல்லுங்க, மகிமைனா என்ன சொல்லுங்க? மகிமைனா என்ன? மரணம். அது சொல்லணும். மகிமைனா என்ன? பாடு. எல்லாம் சொல்லுங்க. இப்ப நான் பாடுபட்டேன் அப்படின்றார் ஒருத்தர். அப்ப இவர் மெதுவா என்ன செய்யறாரு? தேவனுடைய மகிமையை திருடுறாரு. பாடுகளை பேசுகிற ஊழியர்கள் எல்லாம் மகிமையை திருடுகிறார்கள். க்ளோரி ஸ்டீலர்ஸ், தீவ்ஸா, மகிமை திருடைங்க இவங்க பேரு. நான் பாருங்கள் அவருக்காக எல்லாம் இருந்தும் கந்தலை உடுத்தும் கபட வேஷதாரிகள். எல்லாம் இருந்தும் எல்லாம் சொல்லுங்க. கந்தலை உடுத்தும் சொல்ல மாட்டேன்றீங்களே. கபட வேஷதாரிகள். ஏங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணுமா? கபட வேஷதாரிகள் இப்படி வார்த்தைலாம் யூஸ் பண்ணணுமா? நானே படிக்கிறப்ப ஏன்டா இவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அடுத்த வரியை படிக்கும்போது தான் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. எல்லாம் இருந்தும் கர்த்தர் அவனை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு, நல்லா அவனை திருப்தி ஆக்கியிருக்காரு. வீட்டில் பிள்ளை பேரம்பேத்தி குடும்பத்துக்குலாம் நல்லா சொத்து சேர்த்து வச்சுருக்குறாங்க சார், கோடி கணக்கில். நாங்களாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறோம். நாங்கள் வெளியிலே கோட்டை மாட்டிட்டு வரோம். ஆனால் நான் உன்னை பார்த்து என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து சகலமும் இருந்தும் கந்தலை உடுத்தும் கபட வேஷதாரிகள் தாங்கள் நல்ல பேரை வாங்க தங்கள் எஜமானனுக்கு கெட்ட பேரை வாங்கி தரும் சுயநலவாதிகள். பார்த்தீங்களா? கையை தட்டுங்க சார். ஒருத்தர் தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்க்குறவன் என்ன சொல்கிறான்? சே பெரிய ஊழியக்காரியா, அவர் இந்த ஒரு கலரில் தான் ட்ரெஸ்ஸு போடுவார், என்ன தியாகியா சொல்லிட்டு அங்கிட்டு போய் சொல்லுவாங்க, நம்மளும் ஊழியக்காரனா நம்மளே இப்படித்தான் போட்டு பார்ப்பார் போல், அதனால் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேன். இப்போ யாருக்கு கெட்ட பேர் வருது? எஜமானனுக்கு. எஜமானன் ஒன்றுமே தரல போல் அவருக்கு, பாவம். ஆனால் வாட்ஸ் இஸ் நேம்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் சொன்னால், என் தேவன் என் எஜமானனை ஆசீர்வதித்திருக்கிறார். எஜமானனை பற்றி நல்ல பேச்சு பேசுகிறார். முட்டாள்தனமான வார்த்தை. என் எஜமானன் நல்லவர்றா, என் எஜமானன் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்காரா, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரான்னு வந்து நிற்க வேணா நீ கோட்டை மாட்டிட்டு. பாருங்க, அவர் மகிமைப்படுவது என்பது என்ன சொல்றாருன்னா, அவர் பாடு அனுபவிப்பது. எந்த மனுஷனெல்லாம் தான் பாடுகளை பேசுகிறானோ ஸ்டேஜில், அவன் தேவனுடைய மகிமையை திருடுகிறான். ஆகவே பாடுகளை பற்றி பேசுகிற இடத்திலே சற்று விலகி இருங்கள். பேசலாம் பாட பற்றி. என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ஊழியர் கூட்டத்தில்
அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்வதற்கு நீங்கள் சொல்லலாம். பவுல் கூட தன்னுடைய பாடுகளை பற்றி பேசியிருக்கிறான் ஒரு இடத்துல. எல்லோரும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிபட்டேன். அது எப்ப தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய அழைப்பை பற்றி குறைத்து மதிப்பிடும் போது அவன் அவைகளை பேசுகிறான். ஆனால் ஒரு இடத்தில் தன்னுடைய பாடுகளை அவன் பேசியிருந்தால் 1000 இடத்துல இயேசுவின் பாடுகளை பேசியிருக்கிறான். பேச வேண்டாம்னு சொல்லல, வருஷத்துல ஒரு நாள் பேசியா ஏதோ அதுக்கு ஒரு நோக்கத்தோட. எப்ப பார்த்தாலும் ஏன் பாடு, நான் முழங்காலே நின்னேன், நான் முழங்கால் நின்று தான் கட்டினேன். அவன் கொத்தனார் பார்க்குறேன், எதுக்கு முழங்கால் நின்றுக்கிட்டே கட்டலாமே சார், நீங்கள் இந்த ஸ்டைலில் கட்டினீங்கன்னு தெரியலன்றான். இதெல்லாம் ஆவிக்குரிய பெருமை. தரித்திரம் என்பது ஆவிக்குரிய பெருமை. இயேசு நாமத்தில் இது அழிக்கப்படட்டும். தனக்கு பெருமை உண்டாகும்படிக்கு தன் எஜமானனுக்கு சிறுமை ஏற்படுத்துகிற ஊழியர்கள். போய் நின்னா எஜமானனை பற்றி பேசு, உன்னை பற்றியா பேச கூப்பிட்டாங்க? மேலே மைக்கை பிடிச்சிக்கிட்டு உன்னை பற்றியா பேசிக்கிட்டு இருக்கிற? நான் முழங்காலில் நின்னேன், நான் என்ன கணுக்காலில் நின்னேன். நீ எந்த காலில் நின்றுட்டு போடா, சிலுவையில் அவர் எப்படி நின்னார் அதை பேசு. எலியேசர் போனப்ப சொன்னா, என் தேவன் என் எஜமானனை எப்படி ஆசீர்வச்சிருக்காரு, திரளாய் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அவர் சீமானா இருக்கிறாரு. போறப்ப எஜமானனை பேசு, அப்பாவை பேசு, அவரோட ஒரே குமாரனா ஈசாக்க பேசு. கல்யாண மாப்பிள்ள அவரு. ஏண்டா நீ மணவாளனா? நீ மணவாளன் தோழன். நீ மணவாளன் தோழன் போய் பவுடரை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் முன்னாடி சில நேரத்தில் இந்த மணவாட்டியின் தோழிகள் இருக்காங்க பார்த்துங்க, பையன் கூட ஒழுக்கமாக இருப்பாங்க. அதுக்கு பண்ணுற ஆட்டிகள் கமிட்டி மாதிரி இது ஒரு சிமிட்டியாக பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். நின்றுட்டு இதனுடைய ஒரே நோக்கமே பொண்ணை டம்மி ஆக்குறது. பின்னாடி நின்றுட்டு நீ எதுக்கு நிற்கிற? ஏதோ ஒரு படத்தை அப்படியே கொடைய சத்யராஜ் பிடிச்சிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவன் பிடிச்சிட்டான். எது அமைதிப்பட? என்ன சார் கொடை எனக்கு? பேச்சுவாக்கில் கொடை இங்கிட்டு வந்துருது. அப்ப யாரெல்லாம் மணவாளனோட தன்னை ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்களாம் டேஞ்சரஸ் குரூப். அதுல தாங்க யோவான் சமன் மிரட்டிட்டாங்க. நீ கிறிஸ்துவான் கேட்டப்ப இல்லை என்று மறுதளித்ததுமின்றி நான் அவருடைய செருப்பு வார கூட கலட்டுறேன். நான் பார்த்துறேன். கை தட்டுங்க சார், யோவான். ஆமா, அதான் என் பிள்ளைங்க யோவான் பேரு. ஆமா, நான் என் மார்பிளை சார்ந்திருக்க யோவானு கூட மனசில் வைக்கல. அவர் வருகையை முன்பாக அறிவித்தான் பாருங்க ஒருத்தன். இந்த கவனன்ட், நியூ கவனன்ட், கிங்டம் ஆஃப் ஹெவனை பற்றி ஃபர்ஸ்ட் ப்ரீச் பண்ணா பாருங்க ஒரு யோவான். சொல்றான், அவரை செருப்பு வாரை கலட்டுவதற்கு நான் பார்த்துறேன். இயேசு சொன்னார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனிடம் மோசே நீ பேர் வைக்கலாம், நீ தாவீது என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ஆனால் மிஸ்டர் யூனிவர்ஸ் இயேசுநாதரே பட்டம் கொடுத்துட்டாரு. ஸ்திரீகளில் பிறந்தவன்ல தி பெஸ்ட் யோவான் தான் நாட்டார். அதனால அவன் ஏன் அப்படி சொன்னார்னா, அவன் ஒரு அற்புதமும் பண்ணலை. ஆனா அவன் பிரசங்கித்தது சரியான பிரசங்கம். அவன் ஃபோக்கஸ் பண்ணது மணவாளனை ஃபோக்கஸ் பண்ணான். என்னைக்குமே மணவாளனை டிம் ஆக்காதீங்க, அவரை டம்மி ஆக்கி நீங்க ரம்மி ஆகாதீங்க. நீங்க 4 பேர் உங்களை திட்டிட்டு போட்டோம், ஆமா, ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அப்பா நல்லவன் சொல்றானா, அது 4 பேர் உங்களை பார்த்து அழுதுட்டு, சே இந்த கடவுள் ஏன் தான் இவர் இப்படி சோதிக்கிறாரோ அப்படி சொல்ல வைக்காதீங்க. அதான் சொன்னாரு, ஏசா இடத்த தாண்டி போறடா. யார்? இஸ்ரேல்கிட்ட சொல்றாரு. இஸ்ரேல் யார்? யாக்கோபு பிள்ளை, அண்ணன் தம்பி பிள்ளைய போகுது. அண்ணன் ஊரை தாண்டி சொல்றாரு கர்த்தர், இங்கே பார், நீ போகும்போது அவன் எதை விலைக்கு கொடுத்தாலும் சண்டை போடாத, காசை அள்ளி மூஞ்சில் வீசி வாங்கிக்க. அவன் கேட்கும்போது சொல்லு, என் தேவனாய கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல இந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் என்னை சுமந்து வந்தார்னு சொல்லுடா. அப்படி சொல்ல வேணாமா நீ? எங்க அப்பா ஒரு பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த 40 வருஷம் என் தேவன் என்னை தோளில் சுமந்து கொண்டு வந்தார் என்பதுதான் சாட்சியா இருக்க வேண்டும். எங்க அப்பா தூக்கிட்டு வந்தார்னு சொல்றா. நான் வனாந்திரத்தில் நடந்து வந்தேன், வனாந்திர யாத்திரையில். அப்படி பாடாத. ஆமா, அப்பா தூக்கிட்டு வந்தார்னு சொல்லு.
இப்போ மகிமைப்படுவது என்பது சிலுவையில் அறையப்பட்டு அதற்கான கிரயத்தை பிதாவினிடத்திலே அதற்கான மகிமையை பெறுவது. என் அன்புக்குரியவர்களே, அந்த மகிமைப்படும்போது தான் ஆவியானவர் இயேசு எங்கே மகிமைப்படுறார் அங்கே தான் வருவார். ஆமாம், அங்கே தான் வருவார். கிரைஸ்டை க்ளோரிஃபை பண்ண தான் அந்த நியூ கவர்னன்ட் க்ளோரி அப்படியே உங்களை நிரப்பும் வருவார். இந்தா வந்துட்டேன் இயேசுன்னா வந்துடுவார் அவர். வாடா ஏதோ எனக்கு பிடிச்சமான ஆவியானவர் பிடிச்ச பெயர், பிடிச்ச வார்த்தை இயேசு அப்படின்னா போதும் வந்துடுவார். கை தட்டுங்க வருவார். ராபாலா சாந்துனே மேனாதியான் கரபாலா பதுராபா. ஓ ஸோ அடுத்து 39 வாசிங்க. நான் மகிமைப்படாதிருந்தால் 39 அதே அதிகாரம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பாத்தீங்களா, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா பிதாவுடைய மொத்த பவர் பரிசுத்த ஆவியானவர். அதை நீங்க மறந்துடவே கூடாது. ஆமா, அவர் வந்து சக்தி. அவருக்கு பேர் என்னது? சக்தி. பிதாவுக்குள் இருக்கிற சக்தி. அந்த சக்தி நீங்க வந்து வல்லமைன்னு பேசி அந்த வல்லமைன்ற வார்த்தைக்கு வல்லமை இல்லாமல் ஆகிப்போச்சு. ஆமாம், நிறைய டெக்னாலஜியை மாற்றணும். விசுவாசம் பேசியே விசுவாசத்துக்கு விசுவாசம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு பேச வேண்டியிருக்கு. ஆமாம், வல்லமைன்ற வார்த்தையை நான் மாற்றிங்க சக்தின்னு நான் பேசுகிறேன். அந்த வார்த்தைக்கு வல்லமைன்ற வார்த்தைக்கு வல்லமை கொடுக்க, சக்தி கொடுப்பதற்கு நான் சக்தின்னு பேசுகிறேன். இதுக்கு எதுவும் பிரச்சனைகள் எல்லாம் சக்தினா அதுக்கு கிறிஸ்தவ வேர்டு இல்லையா? சக்தினா இந்து வேர்டா? என்ன சகாயம் செய்யும் சக்தியை உனக்கு அருளிருக்கின்றார்ல, அதான் எனக்கு ஒரு கையத்தட்டு. ஆமாம், God is good. அப்ப சக்தி, அந்த சக்தி உங்களுக்கு அருள் இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சக்தி அடைந்து எப்படி இருக்கு பாருங்க. சக்திதா, பாரதியார் கேட்டான், சக்திதா. நேத்து மாநகரம் ஏதோ ஒரு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதை வேணாலும் போட்டுக்க, எனக்கு தேவையான மேட்ரு இல்லை. என்னன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம் என்ன வந்துக்கிட்டு இருக்குன்னா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு பாரதி பாட்டு ஓடுது. கேட்ட உடனே திரும்ப தீப்பிடிச்சிருச்சு எனக்கு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அது அக்கினி பெரிய அக்கினி இல்லை, குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன். இது ஓரமாக அந்த பொந்தில் வச்சிருப்போண்டா நான் வச்சேன். போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. கைதட்டு. தளல் வீரத்திலே, அக்கினியின் உக்கிரத்துல, பெரிய அக்கினி சின்ன அக்கினிலாம் கிடையாது. அக்கினி கையத்து. அவன் 18 வயசு பையனா இருக்கலாம், 50 வயசு ஊழியக்காரனா இருக்கலாம். ஃபயர் தான். கையத்து. ஆமென் ஆமென் ஆமென். உங்களுக்கு புரிவதற்காக சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். அவன் என்னை போல 18 வயசு, ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தே டக்குன்னு பையனாவும் இருக்கலாம், இல்ல 50 வயசு ஊழியக்காரனும் இருக்கலாம். ஆனா ஃபயர், தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஃபயர் தான் சார், அவருக்குள்ள இருக்கிறது அந்த ஃபயர் தான் சார். தளல் வீரத்திலே ஏசிட்ட இருக்க ஃபயர் பெரிய ஃபயர், உங்கள்ட்ட இருக்க சின்ன ஃபயரா இருந்தா பெருசா இருந்தா ஃபயர் தான். கைத்தட்டு நல்லா. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அக்கினி இருக்கிறது. நல்லா தட்டுங்களேன், நல்லா தட்டுங்க. ராகா ராமானா ஷராபாலா தீரபோ. நல்லா கைத்தட்டுங்க. ஓ ராபாலா சாந்துனே மேனாமாதியான் கரபாலாபா. எல்லாம் சொல்லுங்க. தளல் வீரத்திலே குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. கையத்தட்டு. ராபாலாபதி மேனாமாதியான் கரபாலாபதி பர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 போ. ஓரி பலபதி 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 ரமணமதியான் கரபரபதுரபலபதியம் கோ. உங்க எல்லாருக்குள்ள அக்கினி குஞ்சொன்று பார்க்கிறேன். ஆமென். எல்லாருக்குள்ள அக்கினி இருக்கு. ஆமா, அக்கினி தான் சார். கை தட்டுங்க சார். ஆமா சார், அப்படியே சஸ்டெயின் ஆகுங்க சார். அதுல ஃபயர் இஸ் ஃபயர். பெண்டிகாஸ்ட் ஃபயர் இஸ் ஃபயர். எனிஹோ ஃபயர் இஸ் ஃபயர். ஃபயர் இஸ் ஃபயர். கைய நல்லா. ஹந்தினி மாங்குன ஹந்துன மன ஹதபர பலபதிரி பலபோ. சகுரி பலபதி ரமணமதியான். பிசாசு சொல்லுவாயே, அவர்கிட்ட இருந்த அனாயிட்டிங் லெவல் தளல் வீரத்திலே. பாருங்க சார், அக்கினி இருக்கிறதுலே தோமா வந்து ரொம்ப ஒரு அன்பிலீவர் மாதிரி, அந்த அன்பிலீஃப்ல டிஸ்பிலீஃப் மாதிரி அவர்.
அக்கினி குஞ்சொன்று கண்டார். அதை அங்கு ஒரு காட்டினை இந்தியாவிலே வைத்தார். திரும்பி பார்த்தா வெந்து தணிந்தது கேரளா, அடுத்து வெந்து தணிகிறது தமிழ்நாடு, ஆமா வெந்து தணிகிறது இந்தியா. தழல் வீரத்திலே இயேசுக்குள் இருந்த அக்கினி மூப்பென்றும் தோமாவுக்குள் இருந்த அக்கினி குஞ்சென்றும் உண்டோ. அக்கினி அக்கினி தான். அதனால அவருக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரையும் அங்கங்க போட்டு விட்டோம்டா, வெந்து தணிஞ்சிருண்டான்ட்டு. கை தட்டுங்க ராமே. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எதிர்மறையானது கருகி போகும். கை தட்டு. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. சுட்டரிக்கப்படுகிறார்கள், சுட்டரிக்கிறார்கள். எஸ் 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 எஸ். தழல் வீரத்திலே, ஏன் வீரம் இல்லையா, தழல் வீரம். அதுல அதனால போங்க, உங்களுக்குள்ள இருக்க ஃபயர் போதும். ஆமா, அது எல்லாத்தையும் காலி பண்ணிடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே. இயேசு மகிமைப்படாதிருந்ததினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. மகிமைப்படுவதற்கு முன்பாக கொடுக்கப்படுவது மனிதன் தன்னுடைய கிரியைகளுக்காக இது கொடுக்கப்பட்டது நினைச்சிருவான்றதுக்காக இயேசு சிலுவைக்கு போகிற வரைக்கும் போய் பிதா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்னோட பெரிய சக்தியை தரப்போகிறேன், இந்த சக்தி உனக்குள்ளே வரும்போது பெரிய காரியங்களை செய்ய போகிறான். ஆதியாம் முதல் அதிகாரத்தில் ஆதாமுக்குள்ளே என்ன பவர் இருந்துச்சோ அந்த பவர் அப்படியே உனக்குள்ளே வரப்போகுது. அவன் சொல்லும்போது சிருஷ்டிக்கப்பட்டது போல இவன் பேசும்போது சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஆமென். ஆவியானவருடைய சக்தி ஆதியாம் முதல் அதிகாரத்தில் பிதா சொல்லும்போது என்ன நடந்ததோ, கைத்தட்டி கொடுத்தவருக்கு அதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது நடக்க போகிறது. நீங்கள் சொல்லும்போது நடக்க போகிறது. ஏனென்றால் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் பேசும்போது அது அங்கே சிருஷ்டிக்கப்படும். நீங்கள் பேசும்போது அது அங்கே சுட்டரிக்கப்படும். நீங்கள் பேசும்போது கதவுகள் திறக்கப்படும். ரே மே நீ காராபாலா சந்துனா மானதியங்கோ அல்பா குரிமினி மெனதியங் கரபலபதியங்கோ ரிகனமனமனமனியங் கரபலபதிரிமினமனமனியங்கோ. நீ பேச பேச ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். பேசுங்களேன், இப்பயே பேசுங்களேன், இப்பயே பேசுங்களேன். எனக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக. 8 திக்கும் எனக்கு ஆசீர்வாதங்களை அடித்துக் கொண்டு வந்து என் காலையில் கொட்டப்படுவதாக. ஆமென். எனக்காய் செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகளுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். எனக்காய் உதவி செய்ய நபர்கள் வருவார்களாக. பேசுங்க, பேச பேச வேலை நடக்குது, வேலை நடக்குது. என் சபைக்குள்ள இருக்கிற வியாதிகள் மறைவதாக. சபைக்குள்ள இருக்கிற வியாதிகள் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக. அத்தனை பேருக்குள்ள சுகத்தை நான் பேசுகிறேன். ஆவியானவர் வேலை செய்கிறார், ஆவியானவர் வேலை செய்கிறார். அப்ப இது எல்லாமே எந்த பிரைஸ்ல ஆவியானவர் வேலை செய்கிறாரா? எந்த கிரயத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறார்? இயேசு கொடுத்த கிரயத்தின் அடிப்படை. அதனால தான் மகிமை பெற வரைக்கும் பிதா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆவியானவர் என் பிள்ளை கிரயத்தை கொடுக்கட்டும், உள்ள இறக்கொண்டான். கிரயத்தை கொடுத்துட்டார். ஆவியானவர் இறங்கினார். இறங்கி அவர் வந்த இடத்தை அசைச்சிட்டார். அதெல்லாம் சாம்பிள். ஆமாம், கொஞ்சோண்டு ஊறுகாய் நாக்கில் நக்கு இப்படி தான் பாட்டில் ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. அந்த எங்கே இறங்கினாரோ அந்த இடம் பூகம்பம் வந்த மாதிரி அசைஞ்சிச்சான். இந்த உலகத்தை ஒரு விஷயம் அசைக்க போகிறேன் என்பதை அவர் அங்கே காட்டினார். ஆமென் சொல்லுவோம். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை பாருங்க. ஃபெய்த் ஆன் த கிராஸ். நவமான பாஷைகளை பேசுவார்கள். இயேசு முடித்ததை நீ விசுவாசிக்கும் போது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நீ விசுவாசிக்கும் போது, உன் சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிற உண்மையை விசுவாசிக்கும் போது, பின்பாய் அமர்ந்திருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது நவமான பாஷைகளை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள். இது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். ஹே ரிமேனே சுக்ராலா தனஹான் தனதியாங்கே ஹல்பா குருதி ரிமேனமானியாங் கரபலபலபலபல. அவிசுவாசம் நம்மை ஊமையாக்குகிறது, விசுவாசம் நம்மை பேச வைக்கிறது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நீ அவிசுவாசம் இருக்கிறபடினா ஊமையா இருக்கிறாய். யாரு? சகரியா, யோவான் அப்பா. அவன் அவிசுவாசம் இருந்தாலும் ஊமையாயிட்டான். அப்பதுக்கு ஆப்போசிட் என்ன? விசுவாசியா இருந்தா அந்நிய பாஷை வரும். அந்நிய பாஷை பேசுறீங்க, நீ விசுவாசிக்கணும். இயேசு முடிச்சாரு. அவரால் நீதிமானா இருக்கிறேன். ஆமென். யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஆமென். இந்த நூற்றாண்டிலே, இந்த யுகத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம், மை சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். யுவர் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். ஆச்சா 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 சொல்லும் போதே ஆவியானவர் நம்ம நிரப்புவார். ஓ மகிமைப்படாத. நான் 39 வாசம் முடிச்சாச்சா? வாசிங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல நின்னுட்டு இருக்கேன். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப ஆவியானவர் க்ரூசிஃபிக்ஷனோட கனெக்ட் ஆனவர். எந்த சபையெல்லாம் க்ரூசிஃபிக்ஷனோட இணைஞ்சிருக்கோ அந்த சபையில் அபிஷேகத்தோட அளவு அதிகமாக இருக்கும்.
எந்த மனுஷன்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கணும், அவன் மேலே அந்த அபிஷேகம் கூட வந்துக்கிட்டே இருக்கும். எந்த நிமிஷத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாவத்தின் விளைவுகள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லோனே வாங்காமல் டியூ கட்டுவீங்களா? அப்படி கட்டுற நல்லவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள், கை தூக்குங்க. லோன் வாங்காமல் டியூ கட்டுறாள், லோனே வாங்கல உங்கள்கிட்ட வந்து டியூ கேட்குறாங்க, தெரியுங்களா? கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு டீ கொடுத்து அனுப்பி சொல்லுவீங்களா, இல்லாட்டி வாசல்லே வச்சு வெளியே அனுப்புவீங்களா? சார் நீங்கள் லோனுக்கு டியூ கட்டல சார், 20,000 ரூபான்னு கேட்குறாரு அவர். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள்? லோனே வாங்கலை சார். அப்படியா, சரி, அப்போ இந்த 1 மாதம் மட்டும் கட்டிருங்கன்றார். சொல்லுங்க, இல்லை நம்ம சொல்லுவோம் போது அப்புறம் நம்ம அர்த்தத்தை சொல்கிறேன். இந்த 1 மாதம் மட்டும் கட்டுங்க. என்னையா பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் வாங்கலையா? அவன் டிரைவரியா? வாங்கலையா? நான் வாங்கலையா சார்? 1 மாதம் வச்சு கட்டுங்க சார். சார் பாதி டியூ வச்சு கட்டுங்க சார் அப்படின்றான். என்ன சொல்லி நான் பேசுகிறேன் புரியுதா புரியலையா? நான் வாங்கலையா? நான் வாங்கலையா சொல்லுவீங்களா இல்லையா? சரி 1 மாதம் தானே கட்டிக்கோன்னு நினைப்பீங்களா? இல்லை. அப்போ பிசாசு மட்டும் உங்கள்கிட்ட வியாதி கொடுத்துட்டு நாளை காலையில் போயிடுறேன், நாளைக்கு சோமாயிருவில்ல, சரியா அமைதியாக இருக்கிறீங்க. என் பாவத்தை மன்னிச்சிட்டாரா, என் வாழ்க்கையில் பாவமே இல்லைடா, பாவமோ சாபமோ எனக்கு இல்லடா, நீ எப்படி சரீரத்தை வரப்போச்சு? எப்படி சரீரத்தை வரப்போச்சு? நீ எதுக்காக இருக்கணும்? ஒரு நாள் எதுக்குடா இருக்கணும்? ஒரு மணி நேரம் எதுக்குடா இருக்கணும்? பாவமே என்கிட்ட இல்லாத போது, சாபமே என்கிட்ட இல்லாத போது, அதற்கான கிரயம் கொடுத்து தீர்த்த போது எதற்காக நீ என்னுடைய சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. இப்பொழுதே I command you devil in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் எல்லைகளை விட்டு வெளியேறு. Come on. இயேசு மகிமைப்படுவதோடு ஆவியானவர் இணைக்கப்பட்டவர். இயேசு மகிமைப்படணும். இப்ப இந்த இடத்துல இயேசுவின் பாடுகளை பேச பேச இயேசு மகிமைப்படுவாரா? அப்படி ஆவியானவர் உள்ள இறங்குவார் பாருங்க. கப்ப 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 கப்பன்னு இப்ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசும்போது ஆவியானவர் எப்படி வேலை செய்கிறார் பாருங்க. அப்போ எப்பொழுதெல்லாம் இயேசு மகிமைப்படுறார் அப்பொழுது ஆவியானவர் கடந்து வருகிறார். ஓகே, அவர் சொல்ற ஜீவ தண்ணீர் உள்ள அந்த வசனம் வாசி 7:38, என்னில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அவர் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த நதியோட வேலையை பற்றி இங்கே பேசப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் பேசப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் எசேக்கியேல்ல பேசப்பட்டிருக்கு. அந்த நதி போகிற இடம்லாம் எப்படி வேலை நடக்கும் அப்படின்னு பேசப்பட்டிருக்கு. இது எதுவுமே உங்களுக்கு தெரியாட்டினா கூட சாதாரணமாக நதிகளை போய் இந்த உலக பிரகாரம் வாசித்தாலும் அதில் இருக்கிறதே உங்களுக்கு போதுமானது. அந்த நதி என்னெல்லாம் செய்யும்? பேசிக்கு, அதாவது எர்த்லி கனெக்டட் திங்ஸே நிறையா இருக்குது. அப்புறம் சூப்பர் நேச்சுரல் விஷயம் இருக்குது. நதி செய்கிறத நீங்கள் பாருங்கள், அடுத்து ஜீவ நதி செய்கிறத நீங்கள் பாருங்கள். நதிகளின் இரு கரைகள் தான் என்ன தோன்றியது? நாகரிகங்கள் தோன்றியது. ஆமாம், இங்கேயே வந்துட்டீங்களான்றீங்களா? வரலாறு என்ன படிச்சிருக்கிறோம்? நாகரிகங்கள் முகஞ்சதாரோ ஹரப்பா, நமக்கு தெரிஞ்ச 2 நாகரிகம் தான். அவைகள் எங்கே தோன்றுச்சு? நதிக்கரையில் தோன்றியது. அப்போ நதிகள் இருக்கும் இடத்தில் ஜனங்கள் கடந்து வருவார்கள். எந்த சபையில் ஜீவ நதி பாய்தோ உலகத்து ஜனங்கள் கடந்து வருவார்கள். ஊருக்கு சொல்லிவிட வேணாம், சார் இங்கே தண்ணி இருக்கு பிடிச்சிக்காங்க. தண்ணி லாரி வந்தாலே மொச்சிடுறாங்க சார். 50 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றாரு தண்ணி லாரிக்காரு. என் கேள்வி அதுதான், தண்ணி லாரிக்காரு வர்றாரு, என்ன சில நேரம் ஹார்ன் அடிக்கிறான், சில நேரம் ஹார்னே இல்லாமல் வந்துடுறான். திடீர்னு ஜன்னல் எட்டி பார்த்தா ஒரு 500 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா ஜெபிக்க வந்துட்டேன்னு பார்த்தா தண்ணி லாரிக்கு வந்துருக்கிறாங்க. இப்போ நான் கேட்குற தண்ணி லாரியோட மவுசு கூட உனக்கு எல்லாம் போச்சு. அப்ப அந்த தண்ணிக்கு மக்கள் வராயனா? நான் சொல்றேன், நமக்குள்ள இருக்க ஜீவத்தின் வருவாயா? வருவா சார், கை தட்டுங்க சார். ஆமென் 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 ஆமென். ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கும். ஷேக்கலாம் அலா ஹதூர் அமானா ஷியாங்கா. ஸோ நதிக்கரையில் தான் நாகரிகங்கள் தோன்றுகிறது, நதிக்கரையில் தான் செழிப்புகள் உண்டாகிறது. ஒரு நாடு வளமற்ற நாடாய் மாறுவதற்கு முதல் காரணம் நிலத்தடி நீர். இந்த சோமாலியா போரை பற்றி இன்னொருத்தர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், போர் பண்ணலாம். அங்கே கிரவுண்டில் வாட்டரே இல்லாத லெவலில் இருக்காங்க சார்ன்றாங்க. நீங்கள் ரொம்ப தோண்டிங்கன்னா பெட்ரோல் தான் உள்ள எரிமலையிலேருந்து குழம்பு வந்தாலும் வந்துன்றாங்க. அப்போ தண்ணி ட்ரை ஆச்சுன்னா அங்கே நாகரிகம் என்ன செய்யுது? பஞ்சமாகுது. அப்போ திரும்ப பஞ்சம் செழிப்பாக மாறணும்னா என்ன பாயணும்? நதி பாயணும். ஆமென், நதி பாயணும். கடக்கக்கூடாத அளவுக்கு தண்ணி பாயணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கிழக்குக்கு போகணும்னு நினச்சா அது மேற்குக்கு தூக்கிட்டு போகணும். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீச்சல் ஆழத்துக்கு வந்துட்டீங்க. நான் இதை கொடுக்க வந்தேன், ஆனால் அவர் அதை கொடுக்க தூக்கிட்டு போயிட்டாருன்னா நீச்சல் ஆழத்துக்கு வந்துட்டீங்க. அப்படி ரைட்டு தூக்கிட்டு போகிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு. இல்லை நான் எழுதிட்டு வந்ததை கொடுத்து ஆவேன் அப்படின்னா நீங்கள் முழங்கால் லெவலில் இருக்கீங்க. அந்த பேலன்ஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டீங்க. அப்படின்னா நீங்கள் ஃப்ளஷ் உங்கள்கிட்ட கொஞ்சம்
வந்து அதாவது ஃப்ளஷோட அளவு அதிகமாகவும் ஸ்பிரிட்டோட அளவு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்னைக்கு நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு போகிற இடத்துக்கு உங்களை அவரை கூட்டிகிட்டு வருவார். ஆமென். அவர் உங்களை நடத்தி கொண்டு வருவார். ஆவியானவர் தான் நடத்தி கொண்டு வரவர். ஸோ இந்த நாட்களில் எல்லாருமே ஆவியானவர் அபிஷேகத்தில் தான் இருக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் அக்கினி குஞ்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அது அப்படியே பரவும் பாருங்கள். ஆமென். இதுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கிடையாது சார். நம்ம எல்லோருக்குள்ளும் தேவன் அந்த அக்கினியை வைத்திருக்கிறார். ஸோ இந்த நதி வந்து பாயிற இடத்துல பாருங்கள், ஜனங்களுக்கு சொல்லாமலே வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை வீடுகள் நான் விசிட் பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்கள். உங்களுடைய வீடுகளே எங்கே இருக்குன்னு நிறைய வீடு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லதாக போச்சுட்டிங்களா? அப்போல்லாம் விசிட் பண்ண மாட்டேன். நீங்கள் காலையில் 7 மணிக்கு பெல் அடி திறந்தா அது ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு அப்போல்லாம் செய்ய மாட்டேன். பயப்படாதீங்க. ஆனால் நீ விரும்பினா வரேன். இந்த மதியம் கூட விசிட் போகிறேன், கல்யாணம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயத்துலாம் போகிறேன். ஐ வாண்ட் டு விசிட் வரக்கு விரும்புகிறேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, யூ ஆர் நாட் பில்ட் ஆன் மை விசிட். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அடித்து கொண்டு வந்து போட்டிருக்காரு. 500 பேர் அடித்து கொண்டு வந்து போடுவார்னா 50,000 பேரை கூட அடித்து கொண்டு வந்து போடுவார் அந்த காற்று. செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நதி உள்ளே பாயணும். நீங்கள் வந்தீங்கன்னா நதியில் குளிச்சுட்டு நல்லா ஹீல் ஆகிட்டு போகணும். ஆமாம் 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 ஆமாம். ஒரு தண்ணி லாரிக்கு மக்கள் வர்றாங்கன்னா ஓடுற நதிக்கு ஜனங்கள் வருவார்கள். சபைக்குள்ளே ஜீவ நதி பாய்வதா சொல்கிறேன். இந்த சபைக்குள்ளே வியாதிப்பட்டவன் ஒருவனும் இருக்க மாட்டான். இந்த செய்திகளை கேட்கிறவன் ஒருவனும் வியாதிப்பட்டவன் இருக்க மாட்டான். அந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் சரீர பலவீனங்கள், நான் சொல்ல ஆன்லைனில் பார்த்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சரீர பலவீனங்கள் இப்பொழுதே உங்கள் சரீரத்தில் மறைந்திருக்கிறது. கையத்தட்டு ராமே.